வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆசு சுதேஷ்ணா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பழையபள்ளி. அம்பேத்கர் சட்டமன்ற நன்னார், மன்னராட்சி மயக்கும் மக்களாட்சி மாறினார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதி தலைவாகை கொண்டார். அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இது ஜனவரி 26 நம் நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தினம் ஆண்டுகளும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி 1947 ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் கிடைத்தாலும் அதற்கென தனி சட்டங்கள் அப்போது இல்லை. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான குழு நம் நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. அந்த சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம்முடையதுதான். சாதாரண ஒரு குடிமகனும் இந்த நாட்டின் உயர்ந்த பதவியில் அமர முடியும் என்ற அதிகாரத்தை வழங்கியது நமது அரசியலமைப்பு சட்டம். இதனை உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 12 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 30 கோடி முகமுடையார் உயிர் வைப்புள்ள ஒன்றுடையார் என்று வாழ்வி போற்றும் நமது இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகின்றது. தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து செல்லுமையே குடியாட்சி ஆகும். இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இல்லங்கள் போராட்டத்திற்கு இடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ.சி., கட்டபொம்மன், வேலுநாச்சியார், பாரதியார் போன்ற தியாகிகளை நினைவு கூர்வோம். நண்பர்களே, வருங்கால இந்தியா நம் கையில் உள்ளது. இந்த நன்னாளில் நம் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்போம். என்றும் தூய்மையான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்க உழைப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம். உதிரம் சிந்தி பெற்ற சுதந்திரம், உரிமை காப்பது நமது அரசியல் சட்டம். உயிராய் மதிப்பு நம் தாய்மொழி நாட்டை சாதனைகள் படைப்போம். பாரத தலைப்புகளை பாதையும் சேர்ப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளிப்பதற்கு நன்றி.